டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அரசு பள்ளிகளில் 3 லட்சம் மாணவர்களை சேர்க்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தற்போது வரை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 1,80,000 தாண்டி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகள் திறக்க இன்னும் 16 நாட்களே இருப்பதால் மாணவர் சேர்க்கையை தீவிரப்படுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் அர்ஜுனாவிற்கும் இடையே கடும் மோதல் வெடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோசியல் மீடியாக்களில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான 60 பேர் கொண்ட குழு செயல்பட்டு வந்ததாகவும் அதில் 34 பேரை ஆதவ் அர்ஜுனா திடீரென நீக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பதவிக்காக பணம் பெறப்படுவதாகவும் ஜாதி பாகுபாடு பார்த்து பதவி வழங்கப்படுவதாகவும் தாவேகாவில் ஒரு புகைச்சல் இருந்து வந்த நிலையில் தற்போது பிரசாந்த் கிஷோர் ஆதவ் அர்ஜுனா இடையே உரசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் வருமானத்திற்கும் அதிகமாக 125% சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சேவூர் ராமச்சந்திரனின் வீடு மற்றும் அவரது 2 மகன்களின் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் அடிப்படையில் சேவூர் ராமச்சந்திரன் 125% கூடுதல் சொத்துக்களை சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2016 முதல் 2021 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தின் போது அமைச்சராக இருந்தவர் சேவூர் ராமச்சந்திரன். இவர் வருமானத்தை விட 8 கோடி ரூபாய் அதிகம் சேர்த்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் அவரது 2 மகன்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியதற்கு இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் அமலாக்கத்துறை சோதனையை முதலமைச்சருக்கு பயத்தை உருவாக்கி இருப்பதாகவும் இபிஎஸ் விமர்சனம் செய்துள்ளார். பயத்தில் என்ன செய்வதென்றே தெரியாமல் அதிமுகவினரின் வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை முதலமைச்சர் ஏவி விட்டதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 22ஆம் தேதி அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, நாகை, மயிலாடுதுறை, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடும் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் ஆங்காங்கே பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. சென்னை, சிவகங்கை, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மழை பெய்தது. 12 மாவட்டங்களில் இடியுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழில் 93 மதிப்பெண்கள் எடுத்து அசத்திய பீகார் மாணவிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை கவுல் பஜாரில் உள்ள அரசு பள்ளியில் பயின்ற பீகாரைச் சேர்ந்த மாணவி ஜியா குமாரி என்பவர் 500க்கு 467 மதிப்பெண்களை எடுத்து அசத்தியிருந்தார். தமிழகத்தில் கல்வி மற்றும் அரசின் திட்டங்கள் சிறப்பாக இருப்பதாக மாணவி ஜியா குமாரி புகழாரம் சூட்டியிருந்த நிலையில் தமிழ்நாடு எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் மீண்டும் கொரோனா தொற்று பரவி வருவதாக சுகாதாரத்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. என்றாலும் இது வீரியமில்லாத கொரோனா தொற்று என்பதால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தியுள்ளது. நாளொன்றுக்கு 8 முதல் 10 பேர் வரை பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் அண்மை நாட்களாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தில் தான் நடிக்க ஏசிஇ பட இயக்குனர் ஆறுமுககுமார் தான் காரணம் என நடிகர் விஜய் சேதுபதி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இதற்காக அவருக்கு காலத்திற்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். இருளில் சென்ற வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்ததாகவும் விஜய் சேதுபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பழைய உதவிகளை நினைவில் வைத்துக் கொள்வது தன்னை உயிரோடும் ஈரத்துடனும் வைக்க உதவுவதாக விஜய் சேதுபதி குறிப்பிட்டுள்ளார். ஆட்டோ அப்கிரேஷன் முறையில் ரயில் பயணிகளுக்கு கூடுதல் சலுகையை ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகளில் இருக்கை காலியாக இருந்தால் கூடுதல் கட்டணமின்றி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் படுக்கை வசதி இல்லாத பகல் நேரங்களில் உட்கார்ந்து பயணம் செய்யும் முன்பதிவு ரயில்களிலும் ஆட்டோ அப்கிரேஷன் சலுகை அமலுக்கு வந்துள்ளது. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இணைந்து தயாரிக்கும் நடிகர் கமல் மற்றும் சிம்பு நடிப்பில் உருவாக்கி வரும் தக் லைஃப் படத்தின் ட்ரைலர் வெளியாகியுள்ளது. இதில் கமலின் இந்தியன், ஹேராம் மற்றும் மணிரத்னத்தின் காற்று வெளியிடை, செக்கச்சிவந்த வானம் உள்ளிட்ட பல படங்களின் சாயல் இருப்பதாக நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.